குட் மார்னிங் மக்களே. நான் ஒரு ஆப் ஒன்று பில்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது என்னென்னா சோஷியல் மீடியா மாதிரி தான். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 4 மாதமாக ஒட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை பற்றி எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் முடிச்சிட்டேன். ஸோ அதோட அப்டேட் தான் காட்டலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப் எப்படி இருக்குன்னா, நான் அந்த ஆப்போட நேம் வந்து கனெக்டெக்ஸ். அந்த ஆப்போட நேம் வந்து கனெக்டெக்ஸ். ஸோ அந்த ஆப் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். அந்த ஆப் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த ஆப்பு. ஆஸ் யூஷுவல் நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்துருப்போம். இன்ஸ்டாகிராம் மாதிரியே தான் இது வரும். ஸோ பட் இதுக்கும் அந்த ஆப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா, உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பேமெண்ட் இருக்காது. இப்போ நம்ம கண்டென்ட் போட்டோம்னா அதில் நம்மளுக்கு காசு கிடைக்காது. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி காசு கிடைக்கும் அப்படின்னா, பெய்ட் கொலாபரேஷன் அந்த மாதிரி மட்டும்தான் நம்மளுக்கு காசு கிடைக்கும். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த போஸ்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ரைட்டப் எழுதிக்கலாம். ஸோ லைக் நீங்கள் ட்விட்டரில் ரைட்டப் எழுதுவீங்கள, அந்த மாதிரி இதில் ரைட்டப் எழுதிக்கலாம். பட் இதில் வந்து லிமிட்டட்லாம் கிடையாது. எவ்வளோ வேணால் இதில் ரைட்டப் எழுதிக்கலாம். ஸோ இதுக்கும் தனியாக பேமெண்ட் இருக்குது. ஸோ இதில் சி இன்சைடில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த ரைட்டப் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ க்ரோத் எப்படி இருந்திருக்கு, எந்த நேரத்தில் இப்போது பீக்கில் போயிருக்கு அப்படின்றதெல்லாம். ஸோ அடுத்து ஆடியன்ஸு எந்தெந்த ஜென்ரு எந்தெந்த ஏஜில் பார்த்துருக்காங்க அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஏர்னிங்ஸ். இந்த ரைட்டப் மூலிமா உங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங் வருமானம் வந்திருக்கு அப்படின்றத இங்கே பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இமேஜஸ். இந்த இமேஜஸ்ன்றது வெறும் இமேஜ் மட்டும் இந்த இடத்துல போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ லைக் நீங்கள் ஏதாச்சும் இமேஜஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் போஸ்ட் போட்டிங்கன்னா அதுக்கும் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கும் எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, அது எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, அது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத பற்றி எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சேமஸ். அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து வீடியோஸ் இருக்கும். இந்த ஆப் வந்து இன்னும் லைவ் இல்லைன்றதுனால இங்கே இப்படி காட்டுது. ஸோ இந்த இடத்துல வீடியோஸ் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் நீங்கள் போஸ்ட் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டப் போடலாம். ஸோ ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணலாம். அடுத்து எவ்வளோ பெரிய வீடியோ வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ இது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரைட்டப்னு இருக்குது. அப்லோடில் போய் ரைட்டப் கொடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் என்ன ரைட்டப் எழுத போகிறீங்களோ அதை எழுதிட்டு, இந்த இடத்துல நீங்கள் வந்து டேக்ஸு, ஹேஷ்டேக்ஸு அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் போட்டுட்டு, இந்த இடத்துல நீங்கள் போல் வைக்கணுமா, ஏதாச்சும் நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட ஏதாச்சும் கொஸ்டின் கேட்க போகிறீங்கன்னா அதுக்கான போல் நீங்கள் வைக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் அதுக்கான சோர்ஸ் ஃபைல் ஏதாச்சும் இமேஜ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட்டை ஷெடியூல் போட்டுக்கலாம். ஸோ பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் முடிஞ்சிடும். ஸோ அடுத்து இதில் வர பார்த்திங்கன்னா, போஸ்ட்டில் வந்து இமேஜஸ் மட்டும்தான் இதில் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கேமரா மூலியமாகவும் லைவாக கேப்சர் பண்ணியும் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ கேலரியிலேருந்தும் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கேப்ஷன்ஸு எல்லாம் எழுதிக்கலாம்.
இந்த இடத்துல ஃபில்டர்ஸ் இருக்கும், அதெல்லாமே இருக்கும். நீங்கள் அதெல்லாம் எழுதிட்டு இந்த இடத்துல அலோட் யூசர் டு டவுன்லோட் திஸ் கண்டென்ட், டிசேபிள் டவுன்லோட் ஃபார் திஸ் கண்டென்ட்னு 2 இருக்கு இல்லையா. இதில் வந்து ஆடியன்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய இமேஜஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாமா வேணாவா அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அலோட் டு யூசர் டு திஸ் கண்டென்ட்னால் அந்த இடத்துல உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன் நான். ஸோ பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். பார்த்திங்கன்னா பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ அந்த இடத்துல அலோவ் கொடுத்ததுனால எனக்கு இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் காட்டுது. எனக்கு அங்கே அலோட் ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா எனக்கு இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் காட்டாது. ஸோ சேம் அஸ் லைக் ரீல்ஸ் நீங்கள் வந்து கிளிப்ஸ்னு இருக்குது, இதில் வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணிக்கக்கூடிய செக்ஷன் இது. இந்த இடத்துல வந்து வீடியோஸ்னு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் யூடியூப்பில் எப்படி வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ அப்லோட் ஃப்ரம் கேலரின்னு கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டைட்டிலு டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு டேக்ஸு எல்லாமே கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்டு பப்ளிஷ் டு ஒயிட் டிவி வீடியோ ஸ்க்ரீன்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் தம்ப்நெயிலும் வச்சுக்கலாம். ஸோ அது இன்னும் எனேபிள் ஆகலைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதை இது பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா ஏதாச்சும் கொடுத்துட்டு நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். அதுலேயும் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இந்த இடத்துல சீவிங் சைடில் வந்து எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் போடுற போஸ்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்துருக்கு அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே. ஸோ மற்றபடி எல்லாமே இன்ஸ்டாகிராம் மாதிரி தான். ஸோ ரீல்ஸில் போய் ரீல்ஸை பார்த்துக்கலாம். ஸோ சேட்டில் நீங்கள் சேட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. உங்கள் கேன்வஸில் உங்கள் டீட்டெயில்ஸ் உங்கள் ப்ரொஃபைல் எல்லாமே காட்டும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸில் இருக்குங்களா, வீடியோஸில் ஒரு வீடியோ அப்லோட் ஆகிருக்கா, ஒரு 12 நிமிஷத்துக்கு இருக்குது. ஒரு ரீல்ஸில் ஒரு ரீல்ஸ் இருக்குது. ஸோ ஸ்னாப்பில் 3 இருக்குது. ஸோ ஃபீல்டில் 2 இருக்குது. லைக் அதுக்கப்புறம் எடிட் ப்ரொஃபைல் போய் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஈவன் நீங்கள் லிங்க்கு காப்பி பண்ணியும் நீங்கள் டிபி வச்சுக்கலாம். ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றிக்கலாம், யூசர் நேம் மாற்றிக்கலாம், உங்கள் பயோ, உங்கள் யூடியூப் சேனலோட லிங்க்கு, லைக் எல்லாமே அதெல்லாமே மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ இது கூடிய சீக்கிரத்தில் நான் லைவ் ஆக்க ட்ரை பண்ணுறேன். இது இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. இன்னும் ஏபிகேவாக கன்வெர்ட் பண்ணணும். இது இப்போதைக்கு வெப்வியூவாக தான் இருக்குது. போக போக சீக்கிரம் இதை பண்ணுவேன்னு நினைக்கிறேன்.